ஊர்லலாம் கிராமத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கால் வலி வந்ததுனாலும் சரி, மூட்டு வலி வந்ததுனாலும் சரி, உடனே வந்துட்டு ஓடி போய் தோட்டத்துல இருக்கிற முடக்கத்தான் கீரைய பறிச்சுட்டு வந்து தோசை பண்ணி சாப்பிடுவோம். இப்ப யாருமே அத எடுத்துக்கிறதே இல்ல. கண்டிப்பா உங்க கண்ல எப்போலாம் கிடைக்குதோ முடக்கத்தான் கீரை தோசை மாரி பண்ணி சாப்பிடுங்க. இதுல வந்து பச்சரிசி வந்து பார்த்தீங்கன்னா, 2 கப் எடுத்துக்கிட்டேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டா போதும். ஏன்னா, இந்த கீரையில வந்து கொஞ்சம் லைட்டா வழவழப்பு தன்மை இருக்கும். சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமா வந்துட்டு வெந்தயம் போட்டுட்டு நல்லா ஊற வச்சு அரைச்சுக்கோங்க. அப்புறம் இந்த கீரை வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு போட்டு நல்லா அரைச்சிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லைட்டா சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. அது பார்த்திங்கன்னா நல்லா லைட் அப்படியே பச்சை கலரில் அப்படியே மாறும். அதுக்கப்புறம் இந்த மாவு வந்துட்டு அப்படியே விட்டுட்டு காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே லைட் க்ரீன் கலரில் இருக்கும். மாவு நல்லா புளிச்சும் இருக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே நீங்க தோசை மாரி ஊத்தலாம். இந்த தோசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலை சட்னி, பூண்டு சட்னி சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வேர்க்கடலை சட்னி அட்டகாசமா இருக்கும். கடலை சட்னி அதுவும் பண்ணலாம் நீங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இதில லைட்டா நல்லெண்ணெய் ஊத்தி பண்ணுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். டேஸ்டியா இருக்கும். இல்ல நெய் கூட நீங்க ஊத்திக்கலாம். நல்லெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஃப்ளேவரா இருக்கும். அதுக்கப்புறம் தோசையில நல்லா எண்ணெய் ஊத்தி சுட்டுட்டு, இது கூட வந்து வேர்க்கடலை சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா, செம்ம அட்டகாசமா இருக்கும். மூட்டு வலிக்கு ரொம்பவே நல்லது.